ஒரு சமூகத்தின் மீது அக்கறையா ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக 1000 முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு. அந்த சமூகம் தோற்று போன சமூகம். நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, நான் போதிக்கும் போது புரியாது, நீங்க பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப சொல்றேன், இலங்கையில வந்தது, பங்களாதேஷ்ல வந்தது, நேபாளல வந்தது, உங்களுக்கு வராதுன்னு நீங்க யாராவது உறுதி தர முடியுமா? பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்க படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்க சாம்பலா தான் இருக்கும். தன் வீட்டு கூரை எரியாதவரை நீங்க தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்ல. அடுத்த வீடு தான் எரியுதுன்னு ஆனந்தத்துல தூங்க போறீங்க, மகிழ்ச்சியில தூங்க போறீங்க. வாக்க நீங்க இருக்க மாட்டீங்க, விழுகிறது உங்க சாம்பல் தான் இருக்கும். எச்சரிச்சுக்கிறீங்க, புரியுதா? அதனால இப்ப நான் பேசுறது வேடிக்கையா இருக்கும். எனக்கு முன்னாடி பேசிருக்கான், உலகத்துல பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான், இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத மாற்றப்படுது, வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள் இருக்கான். அவன் சொல்லி செத்து போயிட்டான். நாங்க அதெல்லாம் படிச்சு, எங்க அப்பா எனக்கு முன்னத்தி ஏற, எங்க அப்பா நம்மாழ்வார்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாம கத்தி செத்து போயிட்டான். அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது. நீங்க மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்க பிள்ளைக்கு. நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கான நாடா வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் நாடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன்.